வெள்ளி விலங்கு ஒடித்த வித்தகன். தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய இருவைணவர் மீது தமிழ் கடவுளான திருச்செந்தூர் முருகனுக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. திருச்செந்தூருக்கு வடக்கே 24 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்வார் திருநகரி என்னும் ஊர் உள்ளது. அங்கு இருவைணவர் என்னும் புனைப்பெயருடன் ஓர் அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் வடமொழி தென்மொழியில் புலமை பெற்று இனிய தமிழ் பாடல்கள் பாடுவதில் வல்லவராக விளங்கினார். இவர் பெருமாள் மீது ஆழ்ந்த தீவிர பக்தி கொண்டவர். ஆனால் ஆழ்வார் திருநகரியில் நின்று அருள் புரியும் ஆதிநாத கடவுளை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வந்தார். அவரது பாடல்கள் மீது ஆசை கொண்டார் செந்திலாண்டவர். அவரை சோதிக்க வேண்டும் என்று கருதி ஒரு நாள் அவர் கனவில் தோன்றினார். எப்படி தோன்றினார் தெரியுமா? ஆதிநாதர் வடிவில் தோன்றினார். அதை பார்த்து இருவைணவர் பரவசமடைந்தார். ஆதிநாதர் கையிலே வேலாயுதம் இருக்க கண்டு திகைத்தார். காட்சி அளிப்பவர் முருகப்பெருமானே என தெரிந்து கொண்டார். செந்திலாண்டவர் தம்மை பற்றி பாடுமாறு பணித்தார். பெருமாளை பாடிய வாயால் பெருமானை பாடமாட்டேன் என மறுத்தார் வைணவர். தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய இருவைணவர் மீது தமிழ் கடவுளான திருச்செந்தூர் முருகனுக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. அவரை ஆட்கொண்டு அதன் மூலம் பாடல் பெற விரும்பினார். அதனால் முருகப்பெருமான் இவர் கனவில் தோன்றி தன்னை பற்றி பாடுமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டார். ஆனால் பெருமாளை தவிர வேறு எந்த கடவுளையும் மதிக்காத அந்த தீவிர இருவைணவர் கனவில் வந்து முருகப்பெருமான் இடையூறு செய்து விடுவாரோ என பயந்து மறுநாள் தூங்காமலேயே விழித்திருந்தார். அதன்பின் தனது இஷ்ட தெய்வமான ஆழ்வார் திருநகரி ஆதி நாராயணரிடம், பெருமாளே, நீயே எனக்கு தெய்வம், உன்னை அன்றி செந்தில்நாதனை நான் பாடினால் என் கற்பு நிறை பிழைப்படும் அல்லவா? அவ்வாறு ஏற்படாமல் என்னை நீ காத்துருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வீடு திரும்பினார். மறுநாள் இரவு அந்த வைணவரின் கனவில் பெருமாளே தோன்றினார். சங்கும் சக்கரமும் தாங்கிய கோலத்தில் ஆதி நாராயணர் தோன்றி, திருச்செந்தூர் வேலவனை வழிபடுவதில் உனக்கு தயக்கமேன்? நீ பேதம் பார்க்க வேண்டாம் என்று கூறினார். கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்த இருவைணவர் மீண்டும் விழித்திருந்து பெருமாள் கோயிலுக்கு ஓடினார். அப்போது மூலஸ்தான மூர்த்தியாக விளங்கிய ஆதிநாராயணன் தம் அடையாளங்களாகிய சங்கு சக்கரத்தை மறைத்து மயிலின் மீது வேலாயுதம் தாங்கிய கரத்தோடு காட்சி தந்தார். தாம் கண்ட காட்சி கனவா நனவா என்று பயந்த இருவைணவர் உற்று நோக்க மயில் மீது அமர்ந்த வேலவனே காட்சி தந்தார். அதை காண விரும்பாத அவர் வீடு திரும்பினார். அவரது மனம் மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. உணவு உண்ணாமல் உறக்கமும் இல்லாமல் தவித்து தம்மை அறியாமல் அயர்ந்து தூங்கினார். அப்பொழுது மீண்டும் அவருக்கு ஒரு கனவு தோன்றியது. அக்கனவில் ஆதிநாராயண பெருமாள் காட்சி தந்தார். இக்காட்சியை கண்ட இருவைணவர் மனமழிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். நாராயணனை நோக்கி, உன்னை தவிர எனக்கு வேறு தெய்வம் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இந்நிலையில் தாங்கள் மயில் மீது முருகன் தோற்றத்தில் காட்சி தருவது முறையோ? மணிகள் தோறும் மண்டையோட்டில் வலி கொண்டு உழலும் பித்தனாகிய சுடலை ஆண்டியின் மகனான பித்தனையா நான் பாடுவது? கோவிந்தனை பாடி திளைத்து நின்ற நான் கோவண ஆண்டியை பாடுவது முறையோ? பேயுடன் ஆடி புலித்தோல் உடுத்தி திரியும் ஒருவரின் மகனையா நான் பாடுவது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கூறிய நாராயணர், அன்பரே, திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீ இகழ வேண்டாம். அவனே பரம்பொருள். நாங்கள் அனைவரும் அப்பரம்பொருளின் துணை கொண்டு நிற்கும் சக்திகள். ஈசன் ஒருவனே. அவனே ஆடலால் ஆறுமுகன் தோற்றத்தில் எழுந்தருளியுள்ளான். பிறப்பு இறப்பு இல்லாத தெய்வமே முருகன். முருகன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மருமகன்தான். எனவே அவனை தயங்காமல் பாடுவீராக என்று கூற கனவு மறைந்தது. இதனால் மனம் வருந்திய வைணவர் இதுவும் செந்தில்நாதனின் சூழ்ச்சியாக இருக்குமோ என்று சந்தேகம் கொண்டார். என்றாலும் முருகனை புகழ்ந்து பாடிட அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடுவதும் வணங்குவதும் பெருமாளை அன்றி வேறு எவரையும் வணங்குவதில்லை. இதை நான் கற்பு நெறியாகவே வைத்துள்ளேன். ஆனால் இன்றோ எனது திருமாலே என்னை பாட சொல்லி ஆணையிடுவதால் நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று முடிவு எடுத்தார். எனவே இருவைணவர் தமது உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டார். இந்நிலையில் திருநெல்வேலியின் குறுநில மன்னரான வடமலையப்ப பிள்ளையன் ஆழ்வார் திருநகரியில் தங்க நேர்ந்தது. அப்போது அவரது கனவில் திருச்செந்தூர் முருகன் தோன்றினார். இருவைணவரின் நிலையை கூறி அவரது உயிரை காப்பதற்காக பொன் விலங்கிட்டு போற்றுக என்று கூறி மறைந்தார். உடனே திடுக்கிட்டு எழுந்த மன்னன் வடமலை இருவைணவரின் வீட்டிற்கு சென்றார். வீட்டின் கதவை உடைத்தார். அப்போது இருவைணவர் உயிரை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். உடனே வடமலையப்ப பிள்ளை தனது மார்பில் அணிந்திருந்த பெரிய தங்க சங்கிலியால் அவர் கைகளை கட்டி விலங்கிட்டார். என்றாலும் அவரை உரிய மரியாதையுடன் நடத்தி வருமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டார். தற்கொலை முயற்சி தவறியதாலும் மன்னனின் அறிவுரையாலும் இருவைணவர் கலக்கம் மறைந்து தெளிவு ஏற்பட்டது. முருகப்பெருமானின் பெருமையும் புலப்பட்டது. இதனால் திருச்செந்தூர் முருகன் மீது விருப்பம் ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் மீது 18 பாடத் தொடங்கினார். அதில் 8வது பாடலை பாடும்போது அவரது கையில் கட்டி வைக்கப்பட்ட விலங்கு படீரென உடைந்தது. அந்த பாடல், செய்வதொன்று அருகிலேன் செழுமென் போது தான் பெய்வதென்று அருகிலேன் பேதையேன் சுடர் வைத்திகள் வேற்படை முருக என்றலை கொய்தென கிறங்கியாட்கொள்ள வேண்டுமானால்
இதைக் கண்ட காவலர்கள் மன்னர் வடமலையிடம் இது பற்றி கூறினார். உடனே வடமலையும் அந்த இருவைணவரை வணங்கி அவருக்கு அனைத்து மரியாதைகளையும் செய்து சிவிகையில் ஏற்றி திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தார். ஒரு நன்னாளில் புலவர்கள், மடாதிபதிகள், சிற்றரசர்கள் நிறைந்திருக்க சிறைவிடு அந்தாதி என்ற பெயரில் அவர் பாடல்கள் அரங்கேறின. இப்பாடலின் சிறப்பு கருதி அப்பகுதியில் அக்காலத்து அனைத்து திண்ணை பள்ளிகளிலும் பாடமாக வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் கடவுளான முருகன் புலமை வாய்ந்த தமிழ் எங்கிருந்தாலும் அதை தேடி பெற்றுக்கொள்வதில் பேதம் பார்க்காதவன் என்பதற்கு இருவைணவர் வரலாறு சிறந்த சான்றாக கூறப்படுகிறது.